ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 9வது வசனம். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். ஆம் தேவஜனமே, பஸ்கா பண்டிகைக்கு 2 நாளைக்கு முன்பாக பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த ஒருவனுடைய வீட்டிலே இதோ கர்த்தர் போஜன பந்தி இருக்க, இதோ மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மீது ஊற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த நலதம் என்னும் தைலத்தினுடைய விலை என்னவென்றால் 300 தினாரி. 300 தினாரி என்று சொல்லும் பொழுது, ஒரு தினாரி என்பது யூதர்களுடைய ஒரு நாள் வேலையினுடைய கூலியாகும். 300 தினாரி என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். 300 நாள் வேலை செய்ததனுடைய கூலியினுடைய பிரதிபலன் தான் இந்த வெள்ளை போலத்தை கொண்டு வந்து, உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து அவள் இயேசுவின் சிரசில் ஊற்றுகிறாள். ஆனால் அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 26 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தான் என்று. 30 வெள்ளிக்காசினுடைய காரியம் என்னென்றால் 3 மாதத்தினுடைய சம்பளம். 300 நாட்கள் பெரிதா 30 நாட்கள் பெரிதா என்று சொல்லி, 300 நாட்கள் பெரிதா 90 நாட்களுடைய கூலி பெரிதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆம் தேவஜனமே, இன்றைக்கு அவரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி ஐஸ்வர்யமான வாலிபன், எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனாலும் என்னுடைய ஐஸ்வர்யத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது என்று சொல்லி இயேசுவை விட்டு விலகி சென்றானோ, இயேசுவோடு கூட இருக்கிற சீஷர்களாகிய நாம், இயேசுவினுடைய பிள்ளைகளாகிய நாம், இதோ இந்த உபவாச நாட்களிலே தான் என்ன செய்கிறோம்? அநேகருக்கு மோர் ஊத்துகிறோம், கூழ் ஊத்துகிறோம். ஆனால் அதை தாண்டி நாம் இதோ இந்த அளவிலே நாம் இயேசுவுக்கு அளந்து கொடுக்கிறோமே ஒழிய, அதை தாண்டி பெரிய அளவிற்கு நாம் என்ன செய்வதில்லை, உதாரத்துவமாய் கொடுக்கிறதில்லை. மாறாக பாருங்கள், இயேசுவை அறியாத, இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அந்த பாவியான ஸ்திரீ என்ன செய்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற புறஜாதிகளையும் உங்களையும் உங்களுடைய தான தர்மங்களையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். யூதாசை போல நாம் இருக்கிறோமா? இதோ நான் இருதயத்தையே கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன், மற்ற எல்லாவற்றையும் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறோமோ? தாராளமாய் கொடுக்கிறோமா? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நற்கிரியைகளை பார்த்துதான் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பது தெரியும். ஆனால் சீஷனாகிய யூதாசுக்கு இந்த குணம் இல்லாமல் போய்விட்டது போல, இன்றைக்கு நாமும் கொடுக்கிறதிலே நாம் என்ன செய்யக்கூடாது? குறைவில்லாதவர்களாய், தேவனுக்கு கொடுக்கிறதிலே, மனிதர்களுக்கு உதவி செய்வதிலே நான் முதன்மையானவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, இது கிறிஸ்தவர்களுடைய தலையாய ஒரு குணமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே தேவ ஜனமே, தேவனுக்காக எதை வேண்டுமானாலும், என்ன வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலையிலும் இழக்க தயாராகுங்கள். நிச்சயம் இதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே, அந்த பாவியான ஸ்திரீ எப்படி அப்பா தன்னுடைய பணத்தையோ, தன்னுடைய சம்பளத்தையோ, தன்னுடைய உடல் உழைப்பையோ மேன்மை பாராட்டாதபடிக்கு, இதோ உலகத்தின் இரட்சகர், என் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் வந்து அவள் விழுந்தது போல, நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் உம்மை தவிர வேறு எதையும் அப்பா பெரிதாக மேன்மையாக எண்ணாதபடிக்கு ஆண்டவரே உமக்குரிய கனத்தை நாங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. கிறிஸ்தவர்களுடைய தலையாய குணம் கொடுக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தோம். இன்னும் எங்கள் கைகளை அகல விரிக்காமல் இருந்தால் எங்களை மன்னிங்க ராஜா. கொடுக்கிறதிலே உம்மை போல் வல்லவர்களாக நாங்களும் இருக்க எங்களுக்கு கிருபை கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.